மீண்டும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்டியிலே பிறந்து இந்த மண்டியிலே வளர்ந்தவன் அனைத்து உள்ளங்களிலும் பேசுவது முரட்டுத்தனமாகவும் ஆனா பாசத்திலே திறந்து விளங்குவோம் என்பது என் நம்பிக்கை. அத்தனை பேருக்கும் சில தரும நியாயங்களை சொல்லுவேனே தவிர அவதூறாக இதுவரை யாரிடமும் எந்த பகையும் ஏற்படுத்திக் கொண்டதில்லை. புரியாதவர்கள் என்னை தவறாகவே புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, அதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் முதலிலே விநாயகனை வணங்க வேண்டும். காரணம், எந்த ஒரு செயலை செய்தாலும் அது விக்கினம் இல்லாமல் முடிய வேண்டும் என்றால் விநாயக பெருமான் தான் துணை என்கின்ற காரணத்தில் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த சமு பலக்சார பட்சிதம் உமாசுதம் தூக்க விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த விநாயக பெருமானை வணங்கி எனது பணியை துவங்கலாம் என்று எண்ணம் கொண்டிருக்கின்றேன். ஆனை முகத்தான் அவன் ஐந்து முகத்தான் ஆறு முகத்தான் உடல் அவதரித்தான். ஆனை முகத்தான் அவன் ஐந்து முகத்தான் அவன் ஆனை முகத்தான் அவன் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடல் அவதரித்தான். ஆனை முகத்தான் எவ்வளவு பாத்திரத்தை செவ்வழி செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த மனிதர் நாரதர். இப்படித்தான் வர வேண்டும் என்று இன்றைக்கு நிறைய பேர் வெளியேற மண்டலத்தில் நிறைய பேர் நாடகங்கள் நாரதராக கதாபாத்திரம் ஏற்றி நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீச வச்சிருந்தார் வந்து நான் கேட்டேன், மீச வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டா போகுது பார்த்தாரு. மறைந்த மாமேதை பாடலுக்கென்று தனி முத்திரை வைத்து சென்றவர். புதுக்கோட்டையில் குரலில் வளர்ந்தது கீதம், கை விரலில் பிறந்தது நாதம், குரலில் வளர்ந்தது கீதம், இதழில் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. விரலில் பிறந்தது நாதம், குரலில் வளர்ந்தது கீதம்.
இதெல்லாம் யார கேட்டுக்கிட்டு செஞ்சாங்க? இருக்கு பையில யார கேட்டுக்கிட்டு தான் செஞ்சாங்க? அவரை சுக்கரவட்டி எப்படி காலமாச்சு நம்ம புறக்கடா இதெல்லாம் யார கேட்டுக்கிட்டு செஞ்சாங்க? இவெல்லாம் நாட்டு அக்கறம் நடந்திருக்கு. ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, இது சம்பந்தமா கலந்துருப்பாங்கல்ல. ஒரு 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 மனிதன் இருக்கிறது. எங்க தெரிஞ்சா எங்க போனா என்ன இது? பூலோக மனிதனை சந்தித்து ஏதாவது கலகம் துவக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்னாலே போய்விட்டானே. அதற்கு காரணம் இந்த பாட்டிலே உள்ள வானத்தை அறிந்ததுதானே காரணம். ஆகையால் இதில் இருந்துதான் ஏதோ தோன்றுகிறது. நாமும் இதை அறிந்து பார்த்தால் என்ன? மூடிய தந்த முழுதா குடிச்ச எனக்கு 3 நாளுக்கு போல இருக்கு. இன்னும் அம்புட்டையும் குடிச்சு விட்டு கல்லு பிள்ளையார் வாங்கிட்டா யாரு மனுஷன்? என்ன பானம் அது? என்ன பானம்மா? மசுரா இருக்கு. பிராந்தி. பிராந்தி என்ன? பிராந்தி. பிராந்தி தெரியாதா? பார்த்ததில்லையே. எங்கள் மேலிடத்திலே அதெல்லாம் கிடையாது. மேலவம். ஆமா. என்ன மேலவம்? என்ன யாரு நினைத்தாய்? யாரு? எவ்வளவு குடித்தாலும் உங்கொன்று தடுமாறும் நிலை எனக்கு ஏற்படாது. ஏற்படாதா? காரணம் நான் கடவுளா. இப்பதான் இந்த ஆளுக்கு போதே இருக்கு. நம்ம ஆளுங்க குடிக்காது. குடிக்காது, சரியான குடிக்காது. நல்ல போதையில பேசுறியா? தெரிஞ்சு போதை பேசுகிறேன். ஆமா. என்ன யாரு நினைத்தாய்? என்ன யாரு இப்பதான் குடிச்சுட்டு கடவுள் இருந்து சொல்லிக்கிட்டு தெரியுது. கடவுளா நான்? என்ன இப்படி சிரிக்கிறேன்? யாரடா நீ? யாரு நீ? நான் பார்த்திபன். நம்ம கடுமையா குடிப்போம். சரியான குடிக்காரங்க. ஆமா, கடுமை நம்ம குடிக்காம இருக்கிறதே இல்ல. சதா காலம் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன் இந்த குடியை விட்டு விட்டாங்க? இது ஒன்றுமே இல்லையா? என்ன திருத்த பாக்குறீங்களோ? மச்சுட கூட நான் திருந்த மாட்டேன். குடிச்சு பழகிட்டேன். கடவுள், நான் கடவுள் வம்சம். தண்ணிய போட்டுட்டு வளர்றேன். சொல்வதை கேள். என்ன சொல்வதை கேள்? எந்த சவத்துல மோதின தலை வீங்கி போய் கிடக்கு? எந்த சவத்துல? நான் திருலோக சஞ்சாரியடா. என்ன திருலோக சஞ்சாரி? சஞ்சாரியாக அவச்சாரி. என்ன சொல்றீங்க? காண புரியலடா. காண புரியலா? ஆமா, காணாம கேட்டுட்டு இருந்தாங்க. எங்க போனீங்க? யாரு? என்னை கழகப்பிரிய நாரதன் என்று வைப்பார்கள். நாரதரா? ஆமா, நாரதரா. உங்களை மிஞ்சின கழகக்காராலு எங்க ஊர்ல இங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து கழகம் பண்ண போறாங்க. நாரதரா? என்ன நாரதர்? எங்க இருந்து எப்படி வந்தீங்க? நீங்க நாரதர். உங்க அப்பா யாரு? எங்க அப்பா பிரம்மதேவன். பிரம்மாவா? ஆமா. பிரம்மாவா? ஆமா. அந்த பெட்டி கடை வச்சிருந்தாரு அந்த மூலையில. அந்த பிரம்மகடல்ல பிரம்மா என்றால் அனைவரையும் படைப்பவரடா. படைப்பவர். ஆமா. அம்மாவை வட்டிக்கிட்டு இருந்தாரு. நல்ல மனுஷன். அவர் மயனா? அவர் மயனாயா? பிரம்மாவை தெரியாது உனக்கு? பிரம்மாவா? அந்த அளவுக்கு உனக்கு போதை தலைக்கறி. எங்க தலைக்கிறது? வேற என்ன? மம்பட்டு பச்சை தண்ணி மாதிரி போயிட்டு ஒண்ணுக்காக போய். சரி, நான் போதையெல்லாம் இருக்கும். போதையெல்லாம் இருக்கும் எப்போதுமே. சரி. அந்த இப்ப என்ன வட்டி கடை வச்சிருந்தாரு உங்க அப்பா. இப்ப என்ன பண்ணி இப்ப என்ன பண்றாரு? வட்டி கடை. அம்மா பிரம்மா வேண்டானே. அந்த பிரம்மா இல்லையடா. தெய்வலோகத்திலே அனைவரையும் படைத்து சிருஷ்டித்து காத்து கொண்டிருக்கிறாரல்ல பிரம்மா.
அவர் அந்த பிரம்மா ஆ. அப்படி அம்மா என்ன அம்மா என்ன பேரு எங்க அம்மா எங்க அம்மா கலைவாணி. சொல்லிவிட்டாங்க கலாவணி சொல்லிட்டு ஒரு பொண்ணு உங்க அம்மா கலாவணி அந்த ஊர் முழுக்க கலாவுது அதானா அனைவருக்கும் அறிவை கொடுத்து புத்தியை கொடுத்து ஞானத்தை கொடுப்பவரா இருந்தார். ஞானத்தை என் தாயை தரக்குறவாக சில பேர் பேசினார்கள். அதை கூட நான் பொருட்படுத்தல. இப்பொழுது நீயும் அப்படித்தான் பேசுகிறேன். சரி 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 ரொம்ப அழகா இருக்கிறீங்க. பூவெல்லாம் எங்க இப்ப வியாபாரம் பூ வியாபாரமா நீங்க நான் என்ன பண்றாருன்னு நினைக்காங்க. அம்மா என்ன வியாபாரம் பண்ணிட்டு தெரியல பூ வியாபாரம் அதான் அப்படி நீ புரிந்து கொள்ளடா. கடவுள்னா ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் கடவுள் இப்பொழுதுதான் சரியான கருத்துக்கு வந்திருக்கேன். அப்படின்னா ஏன் இதெல்லாம் சரி அது இருக்கட்டும். சரி உனக்கு திரும்ப போய் விட்டதா? எனக்கா என் பொண்டாட்டி அருமையான தங்க பொண்டாட்டி அழகான பொண்டாட்டி ஆனா குடிக்கிறது பிடிக்கல அவளுக்கு. ஏன்டா அழகான மனைவி இருந்து இப்படி மது வகையில மயங்கி கிடக்கலாம். தண்ணிய போட்டா என்ன புரியும் அவ்வளவு சக்தி சக்தி வருகிறதா? ஊத்தி எனர்ஜி பறப்பேன் அப்படியே மூளை கிரு கிரு கிருன்னு வேலை செய்யும். கண்ணு படிச்சு தெரியும். அதான் ரொம்ப அழகா இப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். கடைசியிலே உங்களது உடல் மெலிந்து கெட்டு குடிச்சவராக போகிறது அல்லவா? அதையெல்லாம் சிந்திக்க வேண்டாம். செவத்துல மோதி தலை விங்கிடுச்சு. சரி அதனால தெரியும். ஆகையினாலே நீ தெரிந்து விட்டு நல்ல மனிதனாக உன் அன்பு மனைவி ஒரு வாழ்ந்தாள். யாரு பொண்டாட்டியோட சதாகாலமும் வாழ்ந்துகிட்டு இருக்க நல்லா இருக்கிறேன். அவ என்ன பண்றான்னா குடிக்கிறதும் விட மாட்டேங்கிறா. அது ரொம்ப பண்றா. சதாகாலமும் சாமிய முருகன் கோயிலுன்னே போய் விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டு தெய்வம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுதா. நல்ல காரியத்தை செய்பவன் உனக்கு வந்து பிடிக்கவில்லை. என்ன நல்ல காரியத்தை குடிக்க கூடாது கெடுதல் பண்றா. இது கெடுதல். ஆமா சரியா புரிந்து கொண்டாய். உன் மனைவியை புரிந்து கொள்ளாத வாழ்க்கையை வீணாகி விடுவார். ஒவ்வொருவரும் தன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டுமாடா. அப்பொழுதுதான் அந்த இல்லறம் நன்றாக இருக்கும். ஆனால் கற்பு கரசிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கவனித்தனமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நல்ல மனைவி என்று கூறுகிறாய் நீயே. இவ்வளவு போதை வேண்டும். ஆனால் உன் மனைவிக்கு நீ துரோகம் செய்யலாமா? அந்த வாழ்க்கையை வீணடிக்கலாமா? உன் உடம்பு வெளிந்து விடும் அல்லவா? நாளை அவள் வாழ்க்கை வீணாகி விடும் அல்லவா? நீங்க சொல்றது மாதிரியே அவ அனைத்தையும் சொல்ற. உடம்பு கெட்டு போயிருந்தா மச்சிராக நீங்க இதை குடிக்கல மூத்தத்தை குடிக்கலாம்னா உணவு புத்தி இல்லை. ஆனா மூத்தத்துல போக வராதுங்கிறது தெரியும் எனக்கு. சரியான நாளைக்கு செத்து போத அப்படின்னு கடுமையா திட்டா. இப்படி மானம் போகும் அளவிலே நீ நடந்து கொண்டால் மரியாதை எப்படி இருக்கும்? உடனே அவ திட்டத்தை பார்த்து மானம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு மட்டக்குள்ள குடிச்சிருவேன். திறந்து குடிச்சிரு. நான் சொன்னதை கேள். நான் மேலோகத்தில் இருந்து வந்திருக்கேன். மேலோகத்தில் இருந்து எப்படி மேலோகத்தில் எப்படி வந்தீங்க? மேலோகத்தில் பறந்து ஆமா இதற்கெல்லாம் கேசரி மார்க்கமாக வருகின்ற தன்மை உண்டு. ஓ கேசரி தின்றதிலோ கேசரி மார்க்கமடா. ஆகாயத்தில் கேசரி அல்ல ஆகாய மார்க்கமா பறந்து வந்தீங்க. ஆமா சரி எங்க திருச்சியில இறங்குனீங்களா இல்ல பாம்பேல இறங்கி இப்படி அறியலாம்? ட்ரெயின்ல வந்து இப்படி பஸ்ல வரீங்களா இல்ல மதுரையில எங்க இறங்குனீங்க? நன்றாகத்தான் பேசுகிறாய். ஆனால் அறிவுதான் குறைந்திருக்கிறது. அது குறைஞ்சில ஜீரோவில் இருக்கும். லூசி பையா அறிவட்டை சொல்றா. சரி தண்ணியை குடிச்சோன்னு சொல்லிடுறா. இப்பொழுது நான் சொல்றது கேட்பாயா இல்லையா? நான் முடியாது. எதுக்கு கேட்கணும்? வாழ்க்கை சீரோடு வாழ்ந்து வாழ்க்கையை செய்து விடு. மற்றவர்களை போல் நீ வாழ வேண்டும், நல்லவனாக ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். என் பேச்சுக்கை மதிப்பு கொடுக்காமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் தண்ணி அடிச்சு விட்டு போவேன். அங்கேயிருந்து நாளைக்கு வந்துட்டு அண்ணே வழியை விட்டுருன்னு விட்டுரு. நான் வண்டி எப்படி போகணும் டிவி கொட்டணும் வண்டியில வந்து விழுந்துடாதுன்னு மதிக்கிறான். அறிவு கொட்டணும் சொல்லி எவ்வளவு மரியாதை. ராமாயணம் மகாபாரதம் என்று என் போன்ற ஆண்டவர்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். தாங்கள் திருவதற்கு தானே தர்மத்திற்கு நீதிக்கு இன்னும் என்னென்னமோ சந்தோஷத்திற்கு எல்லாத்திற்கும் கவிதைகள் இருக்கிறதா? சொல்கிறேன் கேள். ஆன முதலில் அதிகம் செலவானால் மனமணிந்து மதியிட்டு போடுது. எல்லோருக்கும் கல்லரால் எல்பிறக்கும் தீயாய் நல்லவருக்கும் கூட நான் நாடு சொல்லியிருக்காங்கல்ல. சும்மாவா சொன்னாங்க? சொல்லல சொன்னது என்னடா? நீ சொன்னது என்ன கவி? நீங்க கவிதைன்னு சொல்றீங்க. அடா பாவி, அது கவிதையா? அம்மா மீண்டும் ஒரு கவிதையை சொல்கிறேன் சொல்லுங்க. மனிதன் திருந்த வேண்டும் என்று ஆகியோரு காயம் அடைந்தாலும் வேதினியில் பாவியனும் நாமும் கிடையாது. நேரிய சீர் வித்தாரமும் கடம்பும் ஏட்டாம் பெருனை செத்தார போலிது என்று சொல்லியிருக்கானா இல்லையா? கொய்ய கொய்யாலே கோத்தாங் கொம்மா கொய்யாலே கொய்ய கொய்யாலே கோத்தாங் கொம்மா கொய்யாலே சொல்லியிருக்கானா இல்லையா? ஆற்று பெருக்கற்று அடிசூடும் என்றால் மூன்று பெருக்கால் உலகொட்டும் ஏற்றவருக்கு நற்கொடி பிறந்தார் நற்குந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்தார் என சொல்லியிருக்கானா இல்லையா? சாதி இருந்தவடைய வேரிலை சாத்துங்கால் நீதி விடுவார் நெருமுறை ஈட்டார் வீராதார் இருவத்தோர் பட்டாங்கியல் உள்ளபடி என்று சொல்லியிருக்கானா இல்லையா? காலையில்
தண்ணி வண்டி வரும், தண்ணி வண்டி வரும்போது 10 ரூபா காசு எடுத்து போட்டு வாசல்ல நின்றுன்னு சொல்லியிருக்கானே இல்லையா? வெங்காயம் துக்கானால் வெங்காயத்தால் சீரகத்தை தந்தி வேட்டம் பெருங்காயம் இறக்கத்தை செட்டியார் சொல்லியிருக்காங்க இல்லையா? மிசுரால் கொடுக்காத ராங்காலி பேசுறதுக்கு தப்பு தவறு சட்டம் போட்டுக்கானா இல்லையா? பணமரத்து கூட கற்பகத்தில் பணமரம் இருக்கு, அதுக்கு கூட சொல்லியிருக்கா. கட்டி தந்ததால் காசாரி இருந்தாலும் கட்டிய பன்னாடை இழுத்தாலும் அவனை அக்களை அப்பனக்கரை அறந்து போதால் அவரையும் காசு என்ன சொல்லியிருக்காங்கல்ல. படிடா படிப்பை மட்டும் படிடா, வாட்ஸ்அப் பார்க்காத, யூடியூப் பார்க்காத, படிக்கிறத சைக்கிள் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நீ திருந்துக்கிறாயா இல்லையா? நான் எதுக்கு நீ நல்லவனா வாழணும். நான் நல்லவனா நான் வாழ்ந்துங்க. இப்ப நீங்க சொல்றீங்க திருத்த நினைக்கிறதெல்லாம் கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் மசுல கூட நான் சொல்ல மாட்டேன். சரியா? வேணும்னா குடிச்ச நல்லா பேசுவீங்க. நீங்க குடிச்சிய மருந்த குடிச்சிட்டு பேசுங்க. அதான் எவனா கலாண்டுக்கு போயிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், நம்ம நான் குடித்தேன், குடித்து பார்த்தேன். உன்னை போல் தடுமாறுகிறேன், உன்னை போல் தடுமாறுகிறேன். தடுமாறவில்லை அல்லவா? என்னை ஒன்றும் செய்வதில்லை, நான் கடவுள். அதை புரிந்து கொள்ள மாட்டேன். சரி, முடிவாக கேட்கிறேன். என்ன சொல்கிறேன்? நான் முடியாது. சபித்து விடு, சபித்து விடு. இப்படி சாவும். மகளே, உன் முகத்தை பார்த்தால் எனக்கு மிகவும் இரக்கம் வருகிறது. ஏனென்றால் என் குழந்தை போல் இருக்கிறாய். எப்படி என்று கேட்காது. உலகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் என் குழந்தைகள் தான். அது மகளே, சில பேருக்கு எந்த நேரத்தில் கலாய்க்கணும்னே தெரியாது, கலாய்க்கணும்னு தெரியாது. சரி, அதை விடுத்து சிறந்த பக்தியாகவும் தெரிகிறாய். அவன் அப்படி நடந்து கொள்கிறான். அது மட்டும் என்னால் முடியாது. ஏனென்றால் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன். நல்ல மனைவி என்று கூறினார். உன்னை பார்த்து தான் தெரிகிறது, அன்பானவள், அடக்கமானவள். அப்படிப்பட்டவர் உன்னையே இவன் இப்படி பாடுபடுத்தி வைக்கிறானே. பிறகு என்ன சொல்லு? எவ்வளவு சொல்லியும் நான் திருந்த மாட்டேன் என்றார். திருந்துவதற்கான வழியை மட்டும்தான் என்னால் கூற முடியும். இவனை திருத்த என்னால் முடியாது. நீங்க சொல்லுங்க சாமி, அது எப்படின்னு அதுபடி அந்த திருந்தனா எனக்கு அது போதும். புதுசா ஒரு சரக்கு வந்துருக்கு, என்ன ரேட்னு கேட்டு சொல்லுங்க. என்ன ரேட்னு அதிகமான கேட்டு சொல்லுங்க. சாமி, அந்த அது பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. குடியார பேச்சு விடுஞ்சா போச்சு. இப்படிச்சே குடிக்கையில பேச்சுவே அப்புறம் சரியா போயிரும் சாமி. உனக்காக உன் முகத்திற்காக ஒரு வழி புரிகிறேன். நல்லா சொல்லுங்க. மிகவும் அன்பானவளாக இருக்கின்றார். உனக்கு நல்வாக்கை அமைய வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே இதை கூறுகிறேன். சதாசர் உலகம் கலியுக கடவுள் கந்தபெருமானை வணங்கி வருகிறாய் அல்லவா? அவரிடமே சென்று முறையில் அவர் அதற்கான உபாயத்தை உனக்கு தெரிவிப்பார். கண்டிப்பா சாமி. தேவா
தயாபரி என்னை காத்துள்ள வேண்டுமாமா. உயிரெழுத்து 12 கரங்களாக, உடலெழுத்து என சொல்லப்படும் மெய்யெழுத்து 18 மேனியாக, வேதியின் மாந்தருக்கும் எனது முகம் பார்த்தவருக்கும் மனநோய் அகற்றும் 6 முகங்களாக அவதரித்து இகபரத்து இன்பத் துன்பங்களை துணைவியாக ஏற்று எனது பெயரைக்குரிய அன்பருக்கு நேரில் சென்று விடைந்திருக்கும் சீரும் சிறப்பு செயல் 3 வேளாக அனைவரையும் துயிலெழுப்பும் புதையமலை தென்றலும் சிறியமலை வசந்தமும் சிறைதீமலை ஜீவனும் வாழிய வாழிய என்று வாழ்த்த வானவர் வணங்கும்படி வீரனாக குன்று அறிவரும் குமரனாக முத்தமிழ் முருகனாக இயற்கை என்ற சக்தியும் சித்தனட பித்தனுக்கு வைகாசி சாகத்தில் பாலகனாக அவதரித்து படைக்கை பற்றி தூயவன் சேவலை கொடியாக கொண்டு அடியாருக்கு நொடிபொழுது நோய் இருக்கும் அருமருந்தை மயிலாக படைத்து எனது உடல் மீது வைக்கப்பட்ட பொருளை உண்பவர்களுக்கு நான் ரைமூப்பினி எனும் தீராத வியாதிகளை தீர்த்து வைக்க வைத்தியனாக வருத்தந்தைக்கு மருத்துவனாக ஆயுட்காக்கும் ஆர்வமாக வளத்திற்காக மகிமை கொண்டேன். பழனியில் கோயில் கண்டேன். தமிழகத்தில் எனது 2ஆயிரம் பணியாக பழனி ஆண்டவனாக என்னை நாடிவிட பக்தரை காக்கும் பொறுப்பேற்று பழனி மலை முடிமீது நின்று கொண்டிருக்கேன். அது மட்டுமல்ல 33 கோடி தேவர்களும் மறுபடியும் படைப்பான ஜனகர் ஜனந்தர் ஜனாத்தன ராஜபாட்டு இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து நடிக்கிறதுனா அந்த அன்புக்காக தான் வந்திருக்காரு. ஆனால் ரொம்ப இடத்துல போய் பார்க்க முடியாத 2 இடத்துல பார்த்தேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, இந்த ஒரு பொண்ணோட ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் இன்னைக்கு என் குடும்பத்தில் வந்து இந்த அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குறாங்கன்னா பெரிய திறமையான விஷயம் தான். இது வந்து என் அண்ணன் சார்பாகவும் என் தம்பி சார்பாகவும் எங்கள் அப்பாவோட சார்பாகவும் இந்த பொண்ணை எனக்கு பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய அன்பு மாமா அவர்களுக்கும் ஐயா குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி வந்த வணக்கம். பண்பு நல்லறிவு தலைக்க வேண்டும், அதை நான் கண்டு மகிழ வேண்டும். பூவை குழந்தையாம் குபர குருபரன் நாவிலே உயர்ந்த வேல் கொண்டு எழுதி உணவிலே அமுதூரும் கண்டர்களி வெண்பாவை வந்தளித்த தமிழ் கடவுளே. நக்கி தன் ஆவிலே திருமுருகாற்று படைபாட நல்ல தமிழ் தந்த முருக நாதோறும் உன் புகழை வாடிட பாடிடாதி நீ கேட்டு மகிழ்ந்த முருக. கண்ணீரும் தந்தையும் ரத்தமும் தன்னஞ்சம் காணவில்லையோ, தவளாத பிள்ளையை தவள வைத்தால் நீ தந்த தமிழுக்கு பெருமை முருக. நீயே என் வாழ்வுக்கு கதியானவன் முருக. நீயே என் வாழ்வுக்கு கதியானவன், நீயே என் வாழ்வுக்கு கதியானவன். தாமரையே எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே அவன் நீராறு கைகளாம். தாமரையே முகம் அரும்பும் புன்னகையே புகழ் சூவிதழ் சிந்து வரு சாந்திமயம் முருகன் எரிபோலம். கருணை மழை பொழியும் கருவிழிகள் அத்தாட்சியில் தோன்றுவதோ திருவடிகள். கருணை மழை பொழியும் கருவிழிகள் திருவடிகள். அமுதம் ஊறிவரும் திருவடிகள், அமுதம் ஊறிவரும் திருவடிகள். அவை அடைக்கலம் என்பார்கோ புதுநிலைகள், அவை அடைக்கலம் என்பார்கோ புதுநிலை. சங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்திமயம் முருகன் வெளிக்கோலம். ஓம் சாந்திமயம் முருகன் வெளிக்கோலம், ஓம் சாந்திமயம் முருகன் வெளிக்கோலம்.
சாந்திமயம் என்னும் எழில் கோலம் முருகா உன்னை ஏன் பிடிக்கும்? அப்போ வீராட்டு விழா செல்வியை பாராட்டி ஒரு பாடலை கேட்டிருக்கிறார்கள். வாழ்த்தி பாடணும். நமது திருப்பூரை சேர்ந்த சுபாஷ் இந்தியன் ஆட்டோ கேரேஜ் ஒர்க் ஷாப் உரிமையாளர்கள் அவர்களுக்காகவும் அன்பு குழந்தைக்காகவும் இந்த அற்புதமான பாடல். ஆமா, நான் எழுதி கொடுத்த பாட்டு தான். சம்பவன பொட்டுக்கள சுந்தரி ஒரு மந்திரம் கண்டது மரமாயல்ல சந்தனம் அழகு குங்குமம் அழகு அழகு புத்தகம் புதிய புத்தகம் சிரிக்கும் தெரியாமலே எனக்கே மதுவை கொடுக்கின்றாயா? புத்தி கட்டவனே, உனக்கு புத்தி புகட்டத்தான் வந்திருக்கிறேன். புரிகிறதா? இப்படி பூலோகத்தில் மதுவை அறிந்து கொண்டு மது மயக்கத்தில் தெரிகிறீர்களே, நன்றாக இருக்கிறதா? அனிதமும் முருகா முருகா என்று உன்னுடைய மனைவியாப்பட்டவள் என்னை வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆனா அப்பேற்பட்ட ஒரு புண்ணியவதிக்கு முட்டாள்தனமாக நீ வந்து கணவனாய் வைத்திருக்கின்றாயே, உடையெல்லாம் என்ன செய்வது? இந்த மதுதான் உனது வாழ்க்கையா? இந்த மதுதான் உனது சந்தோஷமா? உன் மனைவியோட சந்தோஷம் நானும் வேலை விட்டு எண்ணி போயிட்டேன். நானும் 100க்கு 100 பேர் குடிக்கிறாய். 50 பேரும் மனுஷங்க வேலை விட்டு எண்ணிட்டேன். 50 பேர் ஒருத்தர் 2 பேர் பார்த்து குடிக்காதாங்க. 50 பேரும் குடிக்கலாம். என்னை அப்படி நினைத்து விட்டாயா? என்ன யார் தெரியுமா? நிறுத்து உனது பேச்சை. நீ எங்க நாடாம போட்டுட்டு இப்படி வர்ற? தூக்கத்துல வேலை அதிகமா பேசிக் கொண்டிருக்கிறாய், அவதிப்பட போகிறாய். நாடகத்தில் நடிப்போம் என்றும் யாரையோ பேரை சொல்லுகின்றாயே, நான் யார் தெரியுமா? இந்த கழிவுகத்தில் உள்ள மக்களை வாழ வைப்பதற்காக அவதற்கின்ற முருகன் அல்லவனா? என்னை யாரு என்று தெரியாமல் உன் வாய் வந்தபடிக்கு பேசுகிறாயே, முட்டாளே! மதுவில் அதிகமாக மயங்கி விட்டாய். முருகன்னு நீ சொல்ற, தண்ணிய போட்டா நீ சிவபெருமானாக ஆயிடலாம். தண்ணிய போட்டு சிவனை நீங்க தட்டி நீங்க. ஆமா, உனக்கு படம் குடி.
சூரபத்மனை வதம் செய்த பிறகு வேலுக்கு வேலை கொடுக்கவில்லை நினைத்தேன். இதற்கு இரையை விடாது. குடி குடி நன்றாக குடி. குடித்து உனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறாய். எப்படி தெரிகிறது உனக்கு? எப்படி தெரிகிறது? ஊரில் மாலை எப்படி போட்டு வந்து கிடையாது. சொல்லுவார்கள் யமன், அறிந்தவர்கள் சொல்வார்கள் தர்மன். யம தர்மன் என்றும் நன்றாக அறிந்தவர்கள் சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா? சத்தியனும் கிஞ்சித்தும் பாராமல், ஏழை பணக்காரன் என்று பேதப்படுத்தாமல், சிறியவன் பெரியவன் என்று பாகுபடுத்தாமல், அறிஞன் மூடன் என்று பிரித்து பார்க்காமல், பஞ்சை பராரி பணக்காரன் என்று வேறுபடுத்தி பார்க்காமல், எவனுக்கு யாருக்கு எப்பொழுது விதிமுடிகிறதோ
அக்கறை அவரை விருப்பு வெறுப்பற்று வேற்றுமையற்று தர்ம நீதி தவறாமல் நடப்பதனால் என்னை ஏமாற்றார்கள் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். யாரையும் நான் பிடிப்பதில்லை. நான் அழகன் என்று சொல்லுவார்கள் தெரியுமா? யார் சொல்லுவார்கள்? உலகத்தோர்கள் எல்லோரும் சொல்வார்கள். என்னை பொல்லாதவன் பொல்லாதவன் போக்கிரி பார்த்தாலே பயங்கரமானவன் என்று யாருக்கு தெரியும் தெரியுமா? யாருக்கு எப்பொழுது இது முடிகிறதோ அவருக்கு மட்டும்தான் பொல்லாதவனாக நல்லவருக்கு நல்லவன், வல்லவருக்கு வல்லவன், ஆம் ஆம், நீதி தவறாதவன், நேர்மை தவறாதவன். நான் பேதப்படுத்தி பார்க்காமல் நீதி தவறாமல் நடப்பதனால் தான் எனக்கு யம தர்மன் என்று பெயர். அது மட்டுமா? அது மட்டுமா? இல்லை, நான் மிகவும் நல்லவன், நல்லவருக்கு நன்மை செய்யக்கூடியவன். எனக்கு அறிந்தவரை தான் தெரியும். அதனால்தான் எல்லோரையும் சமமாக பார்க்கிறேன். ஆமாம், நான் சற்றேனும் நீதி தேவரை நடப்பேனே ஆனால் எனக்கு கீழே என் ஆசனத்துக்கு கீழே தகதகவனதாகி தோடிக் கொண்டிருக்கும் அந்த அக்கினி ஆறு, கொதித்து ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆறு என்னை பழி வாங்கி விடும். எப்படி தெரியுமா? எனக்கு மேலே மயிர்காம்பிலே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கின்ற பர்வதமானது அறந்து தலையில் வீழ்ந்து அப்படியே அவிழ்ந்து போய்விடுவேன். அதனால் மட்டுமல்ல, நீதி தவறாதவன், நேர்மை தவறாதவன், நியாயமானவன், தர்மராஜன், யமதர்மராஜன் என்பதற்காகவே நான் நீதி தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறேன். புகழுக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல. எத்தனையோ பதவிகள் வருகின்றன போகின்றன, எத்தனையோ அரசாதி அரசர்கள், ராஜாதி ராஜாக்கள் வருகிறார்கள், தூசியாக போய்விடுகிறார்கள். பிறகு பார்க்கிறோம் உலகத்திலே நான் அன்று முதல் இன்று வரை என்றும் அந்த பதவியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் பதவி சுகத்துக்காகவா? அல்ல, நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் நடக்கின்றேன் என்பதனால் தான் 4448 வியாதிகள், கன்ற கோடாலி, கத்தி, ஈட்டி, இறையீட்டி போன்ற பொல்லாத ஆயுதங்கள். அது மட்டுமா? என்னுடைய கிங்கரைகள் சென்னாய்வுகள், ஓராய்வுகள், பஞ்சுமுகன், நாய்முகன் என்ற அந்த கிங்கரர்கள் இவர்களை எல்லாம் சகாயமாக கொண்டு என்னுடைய பணியை சற்றும் தவறாமல் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் போட்ட திட்டம் நிறைவேற்ற என் கூட்டாளிகள் சரியாக இருக்கின்ற காரணத்தினால் எல்லாம் சரியாக நடந்து. ஆமாம், அதனாலே என்னை நீதி தவறாதவன் என்று சொல்லுவார்கள். நாடு துறந்தாலும் ஆளுகிற பாலகனில் நாடும் மதாகிறேன்.
என்னையா உன் மூஞ்சி இப்படி போயிருச்சு? தர்ம மகராஜா என்ன மகாராஜா? தர்ம மகராஜா எம தர்மம் இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? அவர் ஆக்கி விட்ட வேலை அவரை ஆக்கி விட்டாரா? வாயை கொடுத்து அவரை பேச போய் வாயை கொடுத்து ஏய்யா, நீ இந்த மூஞ்சில இருந்தீங்க எப்படியா நம்ம பக்கத்துல படுத்திருப்பேன். என்னால நினைச்சுக்கோ. என்ன பண்ண இப்படியா? எனக்கு அந்த மூஞ்சியை பார்த்து ஜலிக்கல, இந்த மூஞ்சி அது உண்மையை சொல்றேனா? நீ குடிச்சிட்டு இருந்தா கூட தூக்கி போட்டு மீதி பண்ண வாங்கிக்குவேன். இப்படி இருக்கியே உடனே என்ன பார்த்தா ஆச்ச கூட வர மாட்டேன்றியா? இதுக்கு ஏதாச்சும் நீ தான் பட்டையாச்ச பட்டை நீ தான் பட்டை என்னையா பேசுற? திறமையை காட்டி இதுக்கு ஒரு வழியை சொல்லு. மூச்சு தப்பிக்க மாதிரி படப்பட குடிச்சில உனக்கு பிடிச்சா வேணும். உனக்கு இது வேணும், இன்னும் வேணும் உனக்கு. கொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். கண்ணனால கனவே புள்ளனால முடிச்சேன். கண்ணனால கறக்க புள்ளனால புடுங்க வேற கூட தானே. நான் புத்தி ஓட்டி விட்டேன். அவன் கேட்பதாக இல்லை. ஆகையினாலே இப்படி ஒரு இடர் வரும் என்று எனக்கு முன்பே தெரியும். ஆகையினாலதான் அவனை திருத்தி வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு புத்தி வைய சொன்னேன். அவன் கேட்டானா? மதுவை பற்றி எனக்கே கொடுக்கின்றான். இப்பேற்பட்ட மட்டமானவனை நான் பார்த்ததில்லையே. அப்பேற்பட்ட இவனுக்கு இடையில் வந்துதானே செய்ய வேண்டும். அப்படி என்ன ஆகிவிட்டது அவனுக்கு? நீங்க என்ன சாமி, என் புருஷன் எனக்கு வேணும் சாமி, அந்த மாத்தி கொடுங்க சாமி. நீங்க யமதர்மராஜா கொடுத்த சாபமா? மாத்தி விட்டாரு. எனக்கு தெரியும். அவரிடம் போய் ஏதாவது ஏடாகூடமாக பேசியிருப்பான். அவன் கோபம் தாங்க முடியவில்லை என்பதற்காக இவனை இப்படி தவிர்த்திருக்கான். அவ்வளவுதானே? உன்னுடைய சாபத்தை நான் நீக்குகிறேன். நீ ஒன்று கவலைப்படாதே. தினமும் எல்லையை நினைத்துக் கொண்டது. கனவுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வர்றான் மேலோக வாசி சாமியை ஃபுல்லா வந்து கனவுல அப்பப்ப யமதர்மனோட போராடி எனக்கு ஈரக்குள்ளையே அடிப்பிச்சு. தயவு செய்து நண்பர்களே யாருமே குடிச்சிடாதீங்க. நல்லா இருப்பே குடிச்சிடாதீங்க. அப்பப்ப என் கனவுல நடந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செய்து யாரும் குடிச்சிடாதீங்க. என்ன நாரதர் வர்றாரு, முருகர் வர்றாரு, யமதர்மன் வர்றாரு, கிங்கர் தான் யாராவது அப்படிதான் கதையில வரும். கிங்கர்ல குட்டி தான் யமதர்மன் மாதிரியே காப்பி செராக்ஸ் எடுத்து அவ்வளவு பேர் என் கனவுல வந்து மொய்யின்னு மொச்சு. அப்பப்பா சாமி தெய்வங்களா ஆண்டவளா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். உலக மக்கள், இந்த குடும்பம், இந்த ஊர் மக்கள், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நானும் நல்லா இருக்கணும். தயவு செய்து யாரும் குடிக்க வேண்டாம். தயவு செய்து பாத்திமா சொல்றேன் கேளுங்க. ரொம்ப நன்றி இடத்த வணக்கம். ஹலோ, அன்பான இதுவரை நாடகத்தை பொறுமையோடு காத்து எங்களுக்கு நல்லாதோடு தந்த இதயங்கள் அனைத்திற்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பை அமைத்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எந்த பேரையுமே நாடகம் வச்சிருக்கிறேன். நான் ஒரு சில பேர்த்த சொன்னேன், நம்ம தேவைக்கு வைப்போம் அப்படின்னு கூட கேட்டேன் முன்னாடி. ஆனால் அதெல்லாம் அதிகப்படி சீக்கிரமா செய்யணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற காரணத்தால தவிர்க்கப்பட்டது. ஆனால் யார் எதை பேசினா நமக்கு என்ன, இந்த துணிவோடு எங்க அண்ணன் இந்த நாடகத்தை நடத்த எது வந்தாலும் சரின்னு சொன்னாங்க. அதற்கினங்க நீங்க எல்லாரும் எங்களை மீது அன்பு காட்டி ஆதரவோடு இருந்து அந்த காட்சியை எல்லாம் பார்த்து ரசித்தீர்கள். இது குறைகள் இருந்தால் தயவு செய்து எல்லாரையும் மன்னித்து இப்பொழுது நிறை இருந்தால் எங்களை வாழ்த்துங்கள். மற்றும் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் இது போன்ற நாடகம் நடத்த வேண்டும் என்றால் நாடுங்கள், அழகாக செய்து தருவோம் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது அனைத்து கலைஞர்களுக்கும் பொன்னாடை போத்துக்கின்ற காரணத்தினாலே அனைத்து கலைஞர்களும் மேடைக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இறந்தவர்களே, இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உழைப்பா எல்லாரும் வந்து வந்ததுக்கு உங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி நடத்துகிற ஒரு ஆவல் எனக்கு வந்த காரணமே காலத்தில் வாழ்க்கை ஓட போகுது. இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் நான் சந்திச்சதுனால அவங்களும் என் மேல ஒரு பிரியப்பட்டு இன்னைக்கு வந்து இந்த நாடகத்தை நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நடிகர்ன்னு நான் நினைக்க மாட்டேன், என்னுடைய உறவினர்கள் நான் நினைப்பேன். அப்பேற்பட்ட உள்ளம் படைச்ச அத்தனை பேரும் நான் ஆய்வு கொண்டு இந்த நாடகம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஊட்டி போகணும் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கு. நாடகத்திலேயே நான் முதல்ல ஒரு வார்த்தையை தப்பு பிடிக்கணும்னு சொல்லி அவரோட வருத்தப்பட்டாரு.
அதனால அப்படி இல்லை, எங்கே யார் நினைச்சாலும் நான் எடுத்து போறேன். நாடக கலைஞர் அப்படின்னா விவேகம் உள்ளது. அதனாலதான் அவரை பிறகுறேன். அதுக்கு கூட நீங்க போய்விட்டீங்க அப்படின்னு தெரிவதில்லை. என்னை பொறுத்தளவு நீங்க தான் பார்த்தது, பாட்டு பேர் எல்லாரையும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம்னா என் ஆள் கூட அன்னைக்கு அந்த ஞாபகம். அத்தனை பேர் இருக்கணும் சரி, அந்த ஆள் இருக்கிறானா அப்படின்னு நினைக்கல. எனக்கு வயசு 75க்கு மேல என் பிள்ளைலாம் அடுத்தபடியாக சில காலங்கள் பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை ஒரு கவிஞனாக்கி இன்று அத்தனை பேரும் கண்டு ரசிக்கின்ற அளவிலே உருவாக்கிய எனது அன்பு குருநாதர் மங்கநகரம் நாதன் அவர்களுக்கு இங்கே பொன்னாடை போட்டு வருகிறார். அடுத்து ஹார்மோனிய கலையரசு ஸ்ரீனு அவர்களுக்கு அருமையான இசை வைத்தியங்களை நன்றாக நடிக்க வைத்த அவர்களுக்கு பொன்னாடை வைக்கப்படுகிறது. இடி முழக்கம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சுகுமார் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் ரமேஷ் அருமையான அற்புதமான வாசிப்பு, அவருக்கு இங்கே பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எனக்கு அவரை தெரியும், தானம் வாசிக்கிற முருகேஜ் பார்க்கறதுக்கு தான் கூட்டேன். ஆனா பாசத்துல போயிருக்கோம். அவர்களுக்கு இங்கே பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ராம்கின்னு இந்த பேப்பர்ல போட்டேன் நோட்டீஸ்ல. ஆனா இங்க இருக்கிறவர் ராமி நான் நடிச்சதில்லை, ஆனா சந்திச்சிருக்கிறோம். ஆனா 2 பேரும் சேர்ந்து நடிச்சதில்லை. ஆனா இங்க இருந்தவங்க பூரா எனக்கு சொன்னாங்க, செல்லுல படம் முடிச்சு ராம்கியை போட்டு காமிச்சு அருமையா பண்ணுவாப்புல அப்படின்னு சொல்லி இங்க பாராட்டினாங்க. நடிக்க இந்த நாடகம் ஆர்க்கிறது முன்னாடியே. ஆகையினாலே அது மேக எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக நடித்த ராம்கி அவர்களுக்கு பொன்னாடி கொடுத்தவர்களுக்கு ராம்கிற பையன் ஒரு நோட்டீஸ் ஒரு பார்த்துட்டு அருமையான படம், அருமையான நடிப்பு, பாம்பு நடனம் ஆடுவார்னு சொன்னாங்க. ஆனா இந்த நாடகத்துல அது நடத்த முடியல. அதனால அடுத்த நாளா நம்ம போட்டு அதை ஆட வச்சு அடுத்தபடியாக என் அன்பு மகள் எனக்கு பொன்னாடி பத்தி கௌரவப்படுத்திய அருமை அப்பா அவர்களுக்கும் மற்றும் இந்த குடும்பத்தினர்களுக்கும் அருமை சகோதரி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஜெயபிரியா அவர்களுக்கு இங்கே பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அடுத்தபடியாக உங்கள் அனைவரையும் குடிகாரனாக வந்து சிரிக்க வைத்த சிரிப்பு கடலிலே ஆழ்த்திய அமரனுக்கு ஆத்மநாதன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எவ்வளவு தான் நாங்கள் பாடினாலும் ஆடினாலும் வேதங்களை அடுத்தபடியாக எனது அழைப்புக்கு இணங்கி என்னோடு